தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இது செய்திக்கு பின்னால். இந்த செய்திக்கு பின்னாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வர காந்தி ஜெயந்தி, அதாவது அக்டோபர் 2 மது ஒழிப்பு மாநாட்டை ஒரு கட்சி சார்பற்று நாங்கள் நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற அறிவிப்பை செய்த ஒரு செயலோடு அவர் அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். வெகு சமீபத்தில் பாமகவின் பெயரையும் உச்சரித்திருக்கிறார். இது ஒரு புது அரசியல் கணக்கீடா? திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்குகிறதா? வாருங்கள் பார்க்கலாம். இது செய்திக்கு பின்னால். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வரும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியின் போது அவர் மதுவிலக்கு மாநாடு, அதாவது அரசியல் சார்பில்லாமல் இந்த மாநாட்டை செய்ய இருப்பதாகவும், இது குறித்து அவர் ஆளுங்கட்சியை நோக்கி கோரிக்கைகளை விடுக்கிறார். இப்போது திமுகவினுடைய கூட்டணியாக அவர் இருப்பதும் 2021 6 சட்டமன்ற தொகுதிகளை பெற்று 4 எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தை கட்சி பெற்றிருப்பதும் நாம் அறிந்தது. எந்த இடத்துல இவங்க இந்த திமுகவிற்கான ஒரு அரசியல் கூட்டணி நிலைப்பாட்டிலிருந்து சற்று விலகுவதாக தெரிகிறது என்றால், கள்ளக்குறிச்சியில் ஒரு விஷசாராயம் நிகழ்ந்த பொழுதும் சரி, மரக்காணத்தில் நிகழ்ந்த போதும் சரி, இது குறித்து வலியுறுத்தல் செய்து கொண்டு தான் வராங்க. பொதுவாகவே இந்த கள்ள சாராயமோ ஒரு நல்ல சாராயமோ ஆளுங்கட்சிக்கும் ஆண்ட கட்சியை தவிர அனைத்து கட்சிகளையும், அது தேமுதிக ஆகட்டும் மதிமுக ஆகட்டும், மதிமுக தலைவர் திரு வைகோ அவர்கள் பெரிய நடைபயணமே மேற்கொண்டார். அது மாதிரி தொடர்ந்து ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர், இன்றைக்கி இருக்கிற தலைவர் டாக்டர் அன்புமணி உட்பட நிறைய சிறு சிறு கட்சிகள் உட்பட எல்லோருமே அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் வராங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஒரு மது ஒழிப்பு மாநாடு என்கின்ற ஒரு வட்டத்திற்குள் அவர் அதிமுகவை ஈர்க்க வேண்டிய அவசியம் தொல் திருமாவளவனுக்கு இப்பொழுது ஏன் ஏற்பட்டது? இங்கு தான் நம் அரசியல் கணக்கீடு இருக்கிறதா என ஆராய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கலைஞருக்கு ஒரு 100ஆண்டு விழா நிறைவை ஒரு 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறார்கள். அந்த நாணய வெளியீட்டு விழாவிற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையேற்று நடந்ததும், அந்த விழாவில் பேசியதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த விழாவில் அவர் பிஜேபியும் திமுகவும் காட்டிய நெருக்கம், குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மேடையில் முக்கியத்துவம் தரப்படவில்லை. வாஜ்பாய் காலத்தில் இருந்தது நினைவு கூற, இவர்கள் ஒரு நினைவு கூற, இந்த மாதிரி அவர்கள் பிஜேபி பாசம் கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய வியப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. திமுகவை ஆதரித்து பேசிக்கொண்டிருந்த பத்திரிகையாளர்கள் கூட திமுகவை எதிர்த்து சந்தேகிக்கும் வண்ணமும், அதாவது பிஜேபிக்கும் திமுகவிற்கும் ஒரு ரகசிய உடன்பாடு இருக்குதோ என்று பேசுகிற அளவில் தான் அது சென்றது. இதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு உட்பட கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சில திமுகவின் மீது அதிருப்தி ஏற்பட்டதாக தான் தகவல். கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட தொல் திருமாவளவன் அவர்கள் 2 தனி தொகுதியை தாண்டி ஒரு பகுதி தொகுதியை தர வேண்டும் என்று அவர் விடாப்பிடியாக தொடர்ந்து கோரிக்கை வைத்தார். ஆனால் பல்வேறு காரணங்களை காட்டி அவர் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடுவார் என்கின்ற ஒரு அரசியல் செய்திகள் கூட வந்தன. திறந்த மனதோடு அதிமுக அப்பொழுது, ஏன்னால் பிஜேபியிலிருந்து அதிமுக பிரிந்து வந்ததனால் திருமாவளவனுக்கு அதிமுக அழைப்பு விடுத்தது. ஆனால் அவர்கள் கால கட்டாயம், குறிப்பாக பிஜேபியை நாங்கள் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தின் காரணமாக திமுகவோடு இருக்கிறோம் என்று அவர் வெளியில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஏன் கொடுக்கலன்னு சொல்லி அது நீங்கள் திமுகவில் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். சமீபத்தில் கூட திரு தொல் திருமாவளவன் அவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களையும் கூட ஒரு நயத்தக்க நாகரிகமாக வகையில் தான் பொதுவெளியில் அவர் பேசியதாக பதிவுகள் இருக்கின்றன. பொதுவெளியில் அவர் எப்பொழுதுமே இப்போது அண்ணாமலையை சந்தித்தாலும் சரி, சீமானை சந்தித்தாலும் சரி, அல்லது அதிமுகவினுடைய எந்த ஒரு தலைவர்களை சந்தித்தாலும் சரி, அவர் ஒரு நாகரிகமாக தான் நடந்திருக்கிறார். கடந்த காலத்தில் கூட அவர் எதிர் முகாமில் இருந்தாலும் கூட நன்றாக நினைவிருக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது, கலைஞர் அவர்கள் ஒரு மருத்துவமனையில் இருந்த பொழுது, இது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் அவர் போய் முதல்ல பார்ப்பார். அந்த அரசியல் நாகரிகத்தை அவர் எப்பொழுதும் கடைபிடிப்பார். அந்த வகையில் ஒரு பொதுப்படையாக இன்றைக்கி கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு திமுக, அதனால் ஒரு மதுவிலக்கு மாநாட்டை அவர் வெளிப்படையாக எல்லா கட்சிக்கும் அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த அரசியல் பண்பாட்டு தளத்தில் அவர் நகர்வது வேறு. ஒரு மாநாடு அந்த மாதிரியெல்லாம் அவர் வந்துச்சுன்னா அதில் அவருக்கு எந்த வகையில் இணக்கமாக இருக்கிறார்களோ அதுதான் கடந்த காலத்தில் அவர்களோடு அவர் மேடையை பகிர்ந்து கொண்டதாக வழக்கம். ஆக இந்த வகையில் இது ஒரு அரசியல் சார்பற்ற
மாநாடு, நாங்கள் வந்து எந்த அரசியல்லையும் இல்லாத இந்த மது ஒழிப்பில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்களை கூட நாங்கள் இந்த மாநாட்டுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்து கலந்துக்க வச்சுருக்கோம் என்று சொன்னாலும் கூட, குறிப்பிட்டு அதிமுகவை அழைப்பு விடுத்ததில் நிச்சயமாக அரசியல் இருக்கிறது. இது வந்து அவர்கள் திமுகவிற்கு, திருமாவளவன் அவர்கள் திமுகவிற்கு ஏதோ வகையில் செய்தி விடுக்கிறார். ஏனென்றால் அவர்கள் இப்போ சமீபத்தில் நடந்து கொள்கிற விதம், பிஜேபியினுடைய கொள்கைகளை அவர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பதில்லை. இந்த கல்விக் கொள்கை உட்பட சில விஷயங்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தாலும் கூட பண்பாட்டு தளங்களில் எங்கேயோ ஒரு வகையில் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு ஒத்துப்போகிறார்களோ என்ற ஒரு சந்தேகத்தை தொடர்ந்து விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர்கள், அதனுடைய எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார். ஏனென்றால் நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து இந்த பள்ளியில் ஏற்படக்கூடிய சாதி மோதல்கள் குறித்த ஒரு ஆய்வறிக்கையை அது கொடுத்ததை ஏன் அதை இதுவரை தொடர்ந்து அதை அமல்படுத்தவில்லை என்கின்ற கேள்வியும் அவர்கள் தொடுத்து தான் வருகிறார்கள். அதே போல் வேங்கை வயல் உட்பட பல பிரச்சனைகளில் விசிக வலியுறுத்துவதில் அவர்கள் ஏனோ தெரியவில்லை, ஒரு முக்கியஸ்தர்களை கைது செய்வதில் தயக்கம் காட்டுகிறார்கள் என்கின்ற வகையிலும், தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற அரசியல் மாற்றங்களில் பிஜேபியினுடைய ஒரு எமர்ஜிங், அவர்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிப்பது, அதிமுக தனிமைப்படுத்தப்படுவது, நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது அரசியலினுடைய முக்கியமான ஒரு கட்டத்தில் மாநாடு துவங்கி வரவிருக்கிறார்கள். அதே போல் சீமான் அவர்களினுடைய ஒரு வளர்ச்சி விமர்சனம், தொடர்ந்து அவர் பயணிக்கிற விதம், அதாவது சமீபத்தில் அதிமுக கூட கள்ளக்குறிச்சி விஷச்சாராயை எதிர்த்து மாநாடு நடந்த பொழுது அதிமுகவினுடைய அந்த உண்ணாவிரத பந்தலுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த கூட்டணி கணக்குகள் அதிமுகவிற்குள் பல்வேறு குழப்பங்கள், இன்னும் சிறு சிறு தலைவராக பிரிந்து சென்றவர்களோடு ஒரு ஒற்றுமையின்மையும் கட்சிக்குள் சலசலப்பும் இருப்பதாகவும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசியல் கணக்கீடுகள் 2026 நோக்கி மிக வேகமாக ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் கணக்கீடு செய்வது, அது தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை வரவேற்று செய்துவிடி போதும், அந்த செய்தியை முன்னாள் அமைச்சர்களான ஜெயக்குமார் அவர்கள், வைகை செல்வன் அவர்கள் வரவேற்பு செய்வதும், அவர்கள் நிச்சயமாக இது கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என தோன்றுகிறது. இது வந்து திமுகவினுடைய தலைவர்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், ரகுபதி ஆகட்டும், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகட்டும், இவர்கிட்ட எல்லாம் இந்த கேள்வி வைக்கிறாங்க. அது அவருடைய இஷ்டம், இது அரசே வந்து மது ஒழிப்பில் மும்முரமாக தானே இருக்குது என்கின்ற ஒரு பதிலை சொன்னாலும் இப்பொழுது அதை பொதுவெளியில் விமர்சிக்க முடியாத சூழலில் இருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாணய வெளியீட்டு செய்கிறீங்க, அதில் உங்களுக்கு கொள்கையோடு ஒப்புதல் இல்லாத ஒரு தலைவர்களோடு மேடையை பகிர்ந்துக்கிறீங்க. நாங்கள் வந்து ஒரு பொது தளத்தில் ஒரு மது ஒழிப்பு மாநாட்டை நாங்கள் உருவாக்குகிறோம், அதில் எங்களுக்கு ஒப்புதல் இருக்கிறதோ, கொள்கை உடன்பாடு இருக்கிறதோ, ஆனால் இந்த கருத்தோடு உடன்படக்கூடிய எல்லா கட்சியையும் ஒருங்கிணைப்பதில் என்ன தவறு என கேள்வி கேட்டால் இது திமுக தலைவர்களால் பதில் சொல்ல முடியாது. அந்த வகையில் ஒரு முன்னெடுப்பை சமீபத்தில் கூட அவர் ஒரு தலித் முதல்வராக முடியாது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லி, அந்த கருத்தியலை எல்லோரும் மறுக்க முடியாத அளவிற்கான தொடர்ந்து சில கருத்துக்களையும் சொல்லிக்கொண்டே வந்தார். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கணக்கீடு செய்து, ஒன்று ஒரு புதிய கூட்டணிக்கு அச்சாரம் இடுவது, அல்லது தனக்கான ஒரு எம்எல்ஏ சீட், சட்டசபை உறுப்பினர்களினுடைய ஒரு சீட்டை பெறுவதில் பேரத்தை அதிகம் செய்வது, இதில் இரண்டில் ஏதேனும் ஒன்றை வெகு நிச்சயமாக விசிக வெற்றி அடையக்கூடும். மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.